இதயத்துல்லா அவர்கள்கிட்ட வரலாம். இதயத்துல்லா சார், காங்கிரஸ் செய்யாததையா பிஜேபி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுகிறோம். விடுங்க, 2011 இங்கே கூட்டணி பேசும்போதே சிபிஐ ரெய்டுன்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அதிக சீட்டு இல்லை, தாவேக்கா கூட்டணியான்ற பேச்சுக்கணும்ல, கூட்டணி உருவாச்சு. ஒரு வாழ்த்து செய்தி இல்லை, அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட ராகுல் காந்தி வரல, பேசல, போகல. அங்கேயே நிறைய பிரச்சனை இருக்குப்பா. உங்க பிரச்சனையை பாருங்க, எங்கேயே குறை சொல்றீங்க. நாங்க பரஸ்பர நட்போடு நாங்க நிதானமா போயிட்டு இருக்கோம். காங்கிரஸ் டிஎம்கே பிரச்சனையை பாருங்கன்றாரு மணிகண்டன். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ரெண்டு பெரிய கூட்டணியில இதுவரை இந்த கூட்டணியில பல கட்சிகளுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கியாச்சு. நீங்க சொல்றீங்களே பிரச்சனைன்னு சொல்லி காங்கிரஸ், அந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு முதல்வர் 10 நாளைக்கு முன்னே சொன்னார், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? டெல்லிக்கும் தமிழ்நாட்டு திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார். அதை மெய்ப்படுத்துகிற வகையில் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திரு எடப்பாடி போயிருக்காரு. நீங்கள் சொல்லலாம் 2011 அதான் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. ஜெயலலிதா காலத்திலேருந்து டெல்லி ஒன்றும் வெளிநாட்டில் பாகிஸ்தானில் இல்லை, அப்போவும் டெல்லி இந்தியாவுக்குள்ள தான் இருந்துச்சு. மணிகண்டனுக்கு தெரியாது இல்லை. ஆனால் அன்னைக்கெல்லாம் பிரதமரே தேடி வந்த ஒரு காலம்லாம் உண்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்னைக்கு இப்போ போட்டி யார் கிடையில? திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடியார் 2 பேர் தான் போட்டி. இந்த 2 பேர் தானே 2019 இருந்தாங்க. 2019 அவர் முதல்வராக இருந்தார், இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா? அப்ப எத்தனை முறை எடப்பாடி இந்த மாதிரி 4 முறை போனாரா? கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரு முறையும், கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு 3 முறையும், இது மாதிரி 4 முறை அன்னைக்கு போனாரா? பழையெல்லாம் விடுங்க, இந்த 2019 வருவோம். ஏன்னா இன்னைக்கு போட்டி 2 பேருக்கு தான். அந்த அன்னைக்கு நிலைமை எடப்பாடியோட நிலைமை என்ன, இன்னைக்கு எடப்பாடியோட நிலைமை என்ன? காங்கிரஸ் அதே கேள்வி நான் கேட்கலாம். 2011 உங்களை தேடி வந்து டெல்லியில் கூட்டணி அமைத்தார்கள். 2011 காலகட்டத்தில், இன்னைக்கு 2026 காங்கிரஸ் இங்க 3 பேர் அமைச்சு ஒரு 3 லெவல் டிஸ்கஷன் முடிச்சு அதுக்கப்புறம் டீல் ஃபைனலைஸ் பண்றோம்னா, அப்போ அதிமுக காங்கிரஸ் நம்ம தரவு பார்த்தா இறங்கி இருக்கா? கூட்டத்துக்கு தான் போனாரு. மக்கள் அறியாதவர்கள் அல்ல. அன்னைக்கு எதுக்காக போனாங்க, இன்னைக்கு எதுக்காக போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கூட்டணியை உருவாக்குறதுக்கு, பிறகு சீட்டை உருவாக்குறதுக்கு, அப்புறம் டிடிவி தினகரனத்தை சேர்க்கிறதா இல்லையாங்கிறதுக்கு இப்படியெல்லாம் போய் எந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் பார்க்கல. அன்னைக்கு போன நிலைமை வேற. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் போனதும் வேற. நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், குலாம் நபி ஆசாத்தா இருக்கட்டும், முகுல் வாஸ்னிகா இருக்கட்டும், சல்மான் குர்ஷித்தா இருக்கட்டும், இங்கே தான் வந்து பார்த்தாங்க. எங்கே அறிவாலயத்தை தான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கள் கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இந்த கூட்டணியை கூட நாங்கள் இந்த மாதிரி குளறுபடி செய்யலை. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி தான் சொல்லியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அது நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு ஃபீல்டில் தெரியும், என்ன நடக்கும்ங்கிறது. அதாவது அதை விட நீங்கள் பிஜேபி கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உற்சாகமாக இருக்குன்னு சொன்னார் மணிகண்டன். அது ஃபீல்டில் போகும்போது, களத்தில் போகும்போது ஏற்கனவே எம்ஜிஆரை கேவலமாக பேசியதும், அதே மாதிரி நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஊழல் சக்தின்னு பேசினதும், அதை விட தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திருட்டு சாவியை வச்சிருக்காங்க, ஒடிசாவுடைய கோயில் சாவியை வச்சிருக்காங்கன்னு சொன்னதும், தமிழர்கள் வந்து இது வடநாட்டுக்காரர்களுக்கு, குறிப்பாக பீகார்காரர்கள் எதிராக இருக்குங்களோ, இவ்வளவு இன்னைக்கு அதிமுக தொண்டனுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, பாஜக ஒரு ஆக்டோபஸ் எல்லா ஊடகங்களையும் எல்லா பங்கேற்பாளர்கள் சொல்வது வந்து அதிமுகவை 2வது கட்சியிலிருந்து 4வது கட்சியா மாற்றுவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதும், அதிமுக காரன் ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். பாஜகவுக்கு அடைக்கலம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா மணியன் இன்னொன்னு சொன்னாரு, ஆடு நனையணும், ஓனாய் கவலைப்படுது. ஓனாய் கவலையே படல, ஓனாய் சந்தோஷமா இருக்கு. ஆடு நனையணும், அதிமுகங்கிற ஆடு ஒண்ணுமில்லாம போகணும், அதை தாண்டி நாம மேல போகணும், அதை சாப்பிடணும் அப்படிங்கறது தெளிவா இருக்காரு. மக்கள், இந்த மக்களை பத்தி நீங்க நம்ம குறைஞ்ச இடப்படக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த 2 கூட்டணியிலையும் மிக வலிமையான கூட்டணியாக இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய முதல்வர் சொன்ன அந்த வார்த்தை 200 தொகுதிக்கு மேல போற நிலைமையில தான்
காங்கிரஸ் திமுக கூட்டணியில பிளஸ் பிளஸ் பிளஸ்னு போகுது. அது மக்கள் நீதி மையமா இருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் இருக்கலாம், அல்லது தேமுதிகவா இருக்கலாம், இன்னும் எல்லாம் இருக்கலாம். இது பூரா பிளஸ்ல போகுது. அங்க என்ன தெரியுமா, டிடிவி தினகரன் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்ல. அதே மாதிரி பாமக இருந்தவர்கள் இல்ல. 2 கட்சியா உடைஞ்சு போச்சு, அங்க முடிஞ்சு போச்சா. அப்புறம் அதிமுக இருந்த பல பேர் அங்க இல்ல. ரெண்டு துருவமா இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அதை பத்தியே 2 வருஷம் நம்ம தொலைக்காட்சியில் பேசிட்டு இருந்தாங்க. பேச்சு போற ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த ஓபிஎஸ் அங்க இல்ல. அப்ப அதிமுக மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போயிட்டு இருக்குது, இது பிளஸ் பிளஸ்னு போயிட்டு இருக்கு. சின்ன கேள்வி மட்டும் வச்சுட்டு நான் நந்தகுமார்ட்ட வரேன். என்டிஏ கூட்டணி தான் பேசுறாங்க, என்டிஏ கூட்டணி தான் பேசுறாங்க, ரைட்டு. ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ்ல சில பேர் சொல்றது என்னன்னா, சார் இந்தியா கூட்டணினே சொல்ல மாட்டேன்றாங்க, இது திமுக தலைமை கூட்டணி தான் சொல்றாங்க பொழுது இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? காங்கிரஸ் உடைய மாநில துணைத் தலைவர், மூத்த துணைத் தலைவர் எங்க தலைவர் செல்வ பெருந்தகை, அல்லது எங்களுடைய தலைவர் கார்கே, அல்லது ராகுல் காந்தியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இதை இந்தியா கூட்டணி சொல்லுங்கன்னு நாங்க சொல்றோமா? வேற அதிமுக காரங்க எல்லாருமே இது அதிமுக கூட்டணி சொல்லணும் வேற வழி இல்லாம, அது ஜெயக்குமாரா இருக்கலாம், சண்முகமா இருக்கலாம், அவங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்னைக்காவது இந்த கூட்டணியை இந்தியா கூட்டணின்னு சொன்னோமா, சொல்ல வேண்டும்னு கேட்டோமா? அந்த மாதிரி ஏதாவது பத்திரிகையில வந்துச்சா? எங்களுடைய தலைமை ஏதாவது கேட்டுச்சா? தலைமை சொல்லல, ஆனா கட்சியில இருக்கிற சில பேர் ட்வீட் பண்றாங்க. கட்சியில பொறுப்புல இருக்கிற சில பேரும் கட்சியில 100ல 5 பேர் சொல்றது ஏன் அம்பலத்துக்கு வருது? அவங்க வித்தியாசமா சொல்றாங்க, ஏதாவது டூயிங் திங் டிஃபரெண்ட்லிங்கிற மாதிரி வித்தியாசமா சொல்றாங்க. அதைத்தான் மக்கள் பேசுவாங்க. ஆனா 95 பேர் நாங்க நினைச்சு நான் ஒவ்வொரு தொலைக்காட்சி என்ன சொன்னேன், எங்க கூட்டணி எஃகு மாதிரி இருக்கு, பாராங்கல் மாதிரி இருக்கு. இந்த கூட்டணி தலைவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு போறாரு. எந்த அளவுக்கு அரவணைச்சு போறாருன்னா, தான் கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுத்தக்கூடாது, அங்கே கொண்டு போய் யாரும் நிறுத்தணும், நாம நிற்போம். நமக்கு அதாவது தோல்வி வந்தாலும் நாம அந்த தோல்வி ஏத்துக்கிட்டோம், கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ தோக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு காங்கிரஸ் கேட்கிற தொகுதி இல்ல, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் தேவையில்லாம என்னென்னலாம் தவறான தகவல்களை சொல்ல முடியுமோ அதை ஊடகங்கள் பேர்ல பல பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக எது எவ்வாறாக இருக்கட்டும், மக்கள் தெளிவா இருக்காங்க. நன்றி. ரொம்ப சுருக்கமா வரலாறு 2021 திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை விட காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் தான் அதிகம். இந்த தொழில அதிகமா வெற்றி பெற்ற தொகுதி நானே அதை பல இடத்துல பேசியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். ப்ளீஸ் காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் நான் வந்து ஆதரிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நந்தகுமார் சொல்றாரு இல்லையா, நான் தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்றவரு காங்கிரஸ் இருக்கிற தொகுதியில மத்தவங்க இன்னைக்கு ஆசைப்படுறாங்க வார்த்தை, அவ்வளவு பெரிய முரண்பாடு வார்த்தை. திமுகவின் மேல நம்பிக்கை இருக்கிற காரணத்துக்காக 2 பேருக்குமே நான் சொல்றேன். நேரம் இல்ல, ரொம்ப சுருக்கமா. ஓபிஎஸ் எங்க இருந்து வந்தாரு? 21 தேர்தலில் எங்கே இருந்தாரு? இருந்தாரு. எதுவரை இருந்தாரு? பார்லிமெண்ட் தேர்தல் அங்கேதான் ஒருங்கிணைப்பாளர் அவரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இதையெல்லாம் மறந்துட்டு பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, கடன் சொன்னார் இல்லையா, இந்த கடன் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு என்ன சொன்னாரு, 5 லட்சம் கோடி கடன் மட்டும் இல்ல, 3000-4000 கோடி எங்களுக்கு மோடி அரசு கொடுக்கணும்னு அவர் தான் சொன்னார். கஞ்சா பாக்கு வித்தது மாட்டிக்கிட்டது யாரு? அவங்களுடைய அமைச்சர், அதிமுகவுடைய அமைச்சர் தான் கஞ்சா பாக்கு விஷயத்துல மாட்டிக்கிட்டு போதை பாக்கு விஷயத்துல மாட்டினது யாரு? இதுவரை திமுக அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்புறம் என்ன சொல்வதெல்லாம் போய் என்ன? ரைட் சார், இதே போல சார் கேள்வியை வச்சு இறுதி பதில வாங்கிக்கிறேன். அதாவது ஆல் இஸ் வெல் ஸ்மூத்துங்க, எங்க தலைவர் ரொம்ப தெளிவு பலது சொன்னாலும் சார், நாங்க ஆட்சியில பங்குன்னு கேட்க ஆரம்பிச்சது 28 சீட்டு ராஜ்யசபால முடிஞ்சிருக்குன்னா அதை நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அந்த கோரிக்கைகள் கைவிடப்பட்டது. அப்படின்னா இது வந்து எல்லாமே பரஸ்பரம் சார், நல்லபடி ஆயிடுச்சு பாருங்க, அங்கதான் பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுற இடத்துக்கு நம்ம போயிட்டோமா? அதிமுக ஆட்சியில பங்கு தர்றோம் சொல்லிருச்சா? பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு தர்றேன் தினகரன் சொல்லியிருக்கா? இதுவரையும் அவங்க யார் சொல்ல கேட்கல. பாஜக பலமுறை கேட்டதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நண்பர் பாக்கி வந்து 2-3 உண்மைக்கு மாறான செய்தி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார் எடப்பாடியார்னு. அடுத்து அவர் சம்பந்தி விஷயத்தை இருக்கணும்னு தினகரனை சேர்த்தாரா இல்லையா? நம்பர் 1 உங்களுக்கு தெரியாது இல்ல. அது மட்டும் இல்ல, என்னமோ இவர் ஜெயலலிதாவோட பெரிய ஜெயலலிதா போட்ட பிச்சை தான் அந்த ஆட்சி. ஒரு நாளும் எடப்பாடி தனியா நின்று ஜெயிச்சு முதல்வர் ஆகல. தெரியுங்களா? வரலாறு மக்களுக்கு தெரியும். இனி ஆகல, இனி ஆக போறது இல்ல. சரி, அப்படியே கிழக்கே ஒதுக்குற சூரிய மேற்கே ஒதுக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப இவர் முதல்வர் ஆகிறான்னு வச்சுக்குவோம். 3 நாள் அமித்ஷாவோட இருப்பாரு, 3 நாள் சேலத்துல இருப்பாரு, 1 நாள் தான் சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ பாக்கியம்.
அதாவது அப்படிதான் நடக்கும். நான் சொல்றது அப்படி நடந்தா அது மட்டும் இல்ல, இவர் என்ன சொல்றாரு இல்லையா, அதிமுக ஓபிஎஸ் பிரிஞ்சதன் விளைவு தான், அதுவரை கூட இருந்தாரு, அதன் பிரிஞ்ச விளைவு தான் 7 இடத்துல அவங்க டெபாசிட் போனாங்க, 11 இடத்துல 3ஆவது நாள் அதை எடுத்துக்கோங்க சார். காங்கிரஸ் கட்சி மொத்தமா டெபாசிட் வந்தது தமிழ்நாட்டுல, காங்கிரஸ் கட்சி மொத்தமா டெபாசிட் வந்தது. நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? காங்கிரஸ் கட்சி உங்க அம்மா ஜீரோ மட்டுமல்ல, உங்க அம்மா தோத்தது பர்கூர், நீங்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை வந்து பதில் சொல்றேன். அதாவது ஒரு 2-3 விஷயம் ரொம்ப சுருக்கமா நேரம் இல்லை. தனியா நின்று ஓபிஎஸ் எடுத்தாரு, சம்பந்தமே இல்லாம தொகுதி, அவர் தொகுதி தேனி, அவர் அப்படின்னு சொன்னா அந்த தென்பகுதி முழுக்க ஓபிஎஸ்க்கு அவருக்கு வேல்யூ இருக்கனால ஒரே சின்ன இன்டர்வென்ஷன். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 4 சீட்டுல 3 சீட் ஆல்ரெடி திமுக ஜெயிச்சிச்சு, ஒன்னதான் ஓபிஎஸ் ஜெயிச்சாரு போன சட்டமன்ற தேர்தல். ஒரு நிமிஷம் நான் சொல்றது, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து இங்க வந்து நின்றாரு, அங்கே ஒரு ராமநாதபுரம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தென்பகுதி முழுக்க அவர் போயிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்னைக்கு வேற வழி இல்லாம சசிகலாமா என்ன செஞ்சாங்க, அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு வெகுண்டு எழுந்துட்டாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை போய் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு நடக்க போறது என்ன தெரியுமா, இந்த 2 பேரும் சேர்ந்து தனியா இருந்தாலும் அதிமுக ஆபத்து, இந்த 2 பேரும் சேர்ந்து விஜயோட போனாலும் அதிமுக ஆபத்து. ஆக அந்த பழைய நினைப்பு தான் பேராண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஜெயலலிதா அதிமுகவும் இல்ல, எம்ஜிஆர் அதிமுகவும் இல்ல, அமித்ஷாவுடைய அதிமுக. இந்த அதிமுக என்ன செய்ய போகுது நமக்கு தெரியும். அதை விட நீங்க உங்களுக்கு சுருக்கமா பல விஷயங்கள், அதாவது நேரம் இல்ல, சுருக்கமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் நீங்க சொல்லிட்டு முடிச்சிருங்க. பாக்கிக்கு வந்து நான் சொன்ன பதில், அவர் 2-3 விஷயங்கள்ல இன்னைக்கு அவர் எடப்பாடியோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிட்டார். இருக்கட்டும், தப்பு இல்ல, அப்படிதான் இருக்கணும். எங்கேயாவது ஒரு நேரம் தேர்தல் போனா தான் அவருக்கு நல்லா இருக்கும். நான் சொன்னது எடப்பாடியாருக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு பல பேர் பலருக்கு வக்காலத்து வாங்கி ஒண்ணுமில்லாம போனதான் நம்ம பார்த்தோம். அது அதிமுக பழைய அதிமுக கிடையாது, பழைய பாமக கிடையாது, பழைய டிடிவி தினகரன் கிடையாது, பழைய காங்கிரஸ் கிடையாது. ஆமா, நாங்க பழைய காங்கிரஸ் கிடையாது, கூட வாங்கியிருக்கோம். 2 மாசமா பத்திரிகையாளர் போர்வையில காங்கிரஸ் ஒண்ணுமில்ல சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, திமுக ஒண்ணுமில்ல, அவங்க 3 தூக்கி கொடுத்தாங்க. இதே பத்திரிகையாளர் போர்வையில பல பேரு காங்கிரஸ் பாருங்க ஜெயிச்சிருச்சு, திமுக தோத்துருச்சு. 2 மாசமா திமுக ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸ் ஒண்ணுமில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன பொய் சொன்னாலும் பொய் ஒரு நாள் அம்பலத்துக்கு வரும், உண்மை அம்பலத்துக்கு வரும். எடப்பாடி பொங்கலூரா இருந்தாலும் சரி, வேற சேலமா இருந்தாலும் சரி, உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நன்றி. எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்த தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி 1962 இருந்து 50, 48, 27 இந்த லெவல்ல இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது 75 இடங்களை கைப்பற்றினாங்க. அவருடைய நேரத்தை அவர் போனாரு, மொத்தம் 3 பேர் தான் போனாங்க, போகல. அப்ப எடப்பாடி கிட்ட தான் எல்லாரும் அவர் முடிச்சிட்டோம். அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அதனால வந்து அண்ணா வந்து சரியான தலைவர் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அண்ணாவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ளார வரனால அவருக்கு சற்று 10 to 15% வாக்குனா கூட அவருக்கு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி பூரா யார் சொல்றாங்க? வாக்கு வங்கி. தாவேகா எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து எங்க இருந்து பிரிக்கப்படுதுனாக்கா அதிகமா பிரிக்கப்படுறது திமுகவுடைய வாக்கு வங்கி. அந்த மாதிரி
நீங்க சொன்னதெல்லாமே நாம சொன்னது எல்லாமே ஏப்ரல் 23 தாண்டி மே 4ஆம் தேதி ஒவ்வொரு பேலட் பாக்ஸ்லயும் நன்றி நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் மே 4ஆம் தேதி நம்ம ஒவ்வொரு இவிஎம் திறக்கும் போது நிச்சயமா தெரிஞ்சிட போகுது யார் வாக்கு யாருக்கு போயிருக்கு என்ன ஆயிருக்குன்றது. ஆக இது ஒரு இணக்கமானதா இல்ல இறங்கி செல்லுதலா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்கு. இதுதான் தொடக்கம். இனி வரும் நாட்கள்ல தான் கூட்டணிகள் பத்தி பேசி எண்ணிக்கைகள்ல பிடிபட்டு நாமினேஷன் தொடங்க போகுது. களம் சூடாவும் இருக்கு, தயாராகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாரங்கள் மட்டுமே, குறிப்பிட்டு சொல்லணும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு. பொறுமை காப்போம். நன்றி. அரங்க